ஆனா சமூக நீதிங்கிற தயவு செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ள அடைக்க வேண்டாம் அண்ணா. அண்ணா திராவிட இயக்கத்துக்குள்ள மயக்கூடாது. அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க 27%. நான் பயன்பெற்றிருக்கேன். நான் ஓப்பன் கேட்டகரி ஐபிஎஸ் ஆனா கூட என்னோட கேடர் அலோகேஷன் ஓபிசில வந்திருக்கு. ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஓப்பனா வந்துட்டோம். கேடர் அலோகேஷன் என்ன போடுவாங்கன்னா ஓபிசி வேகன்சி 1, எஸ்சி வேகன்சி 1 அந்த மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் பயன்பெற்றிருக்கேன். அப்ப மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததுல நானும் ஒரு பயனாளி. நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தது நான் பயன்பெற்றிருக்கேன். இன்னைக்கு நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்க. பாரதிய ஜனதா கட்சியில சமூக நீதி இருக்கு, 100% இருக்கு. கிடைத்த வாய்ப்புல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்வது நீங்க அதையெல்லாம் மறந்துட்டீங்க, தாண்டிட்டீங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி 67, 69 விடுவாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் 2 ஆட்சியை விடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம். புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விட்டுருவோம். நான் சொல்வது இன்னைக்கு நீங்க எங்க ஆரம்பிச்சு குடும்ப ஆட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க, எங்க ஆரம்பிச்சு கரப்ஷன் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க. இதை கேள்வி கேட்டு